தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது? நம்ம இளமதி பரமனோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டத அப்படியே மாத்தி, நம்ம பரமனுக்கும் இளமதிக்கும் தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு சொல்லி, இந்த லீலாவதி டிவியில போட்டு காமிச்சு விட்டுறது. இப்ப ஃபங்ஷனுக்கு வந்தவங்க எல்லாமே இளமதிய பத்தி தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. "இது தாண்டா சாக்கு" அப்படின்னு சொல்லி, இந்த வீட்ட விட்டு இந்த ஃபேமிலிய வெளிய அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி இந்த லீலாவதி பேச ஆரம்பிக்குது. கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து, "ஆமா, உன்னையெல்லாம் இங்க இருந்தா அப்புறம் எங்க பொண்ணுங்களும் கெட்டு போயிடும்" அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலா இளமதி இருந்துகிட்டு, "இல்ல, இல்ல நடந்தது இதுதான்" அப்படின்னு சொல்லிட்டு, தன்னோட அப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்ததுனால, அந்த எஸ்ஐ வந்து பாத்தீங்கன்னா, பரமன அரெஸ்ட் பண்ணிட்டு போய் அடிச்சிருக்கிறாங்க. அத வந்து சொல்லி இங்க தகராறு பண்றதுக்காக தான் இங்க வந்தாப்ல. நான் தான் பரமன சமாதானப்படுத்தி, அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு, அவன் காயத்துக்கு மருந்து போட்டு அனுப்பி வச்சேன். நடந்தது இதுதான் அப்படின்னு இளமதி சொன்ன உடனே, நான் வேணுனா அந்த பரமனையே வர வச்சு இங்க சொல்ல சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொன்னதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்கலாம், "சரி நாளைக்கு பரமன கூட்டிட்டு வந்து நீ சொல்ல சொல்லு" அப்படின்னு சொல்லி ஒரு நாள் டைம் குடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது? நம்ம இளமதி அவங்க அம்மாகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கெஞ்சி கூத்தாடிட்டு, அதுக்கப்புறம் பரமன பார்க்கறதுக்காக போறாங்க. ஸோ நைட் டைம்ல தான் போறாங்க. ஸோ அங்க பரமன் மட்டும் தான் இருக்கிறாப்ல. இளமதி போய் பரமன் கிட்ட கெஞ்சி, "இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. நீ நாளைக்கு வந்து எல்லாத்துக்கிட்டயும் சொல்லணும்" அப்படின்னு கேட்டு பார்க்குறாங்க. ஆனா பரமன் வரவே முடியாது அப்படின்னு சொல்லி, இளமதி கிட்ட பேசாமயே உள்ளார போய் கதவ சாத்திக்கிட்டு படுத்தர்றாப்ல. கொஞ்ச நேரத்துல வசூலுக்கு போன கைப்புள்ள, பரமனோட ஆட்கள் எல்லாமே வராங்க. இளமதி அப்பயும் அங்கேயே வெளியே நின்னுகிட்டு இருக்கு. "இந்த பொண்ணு ஏன் இங்க நிக்குது?" அப்படின்னு உள்ளார போய் பரமன் கிட்ட கேட்டா, "என்னது இன்னும் போகலையா? இங்கேயே தான் நின்னுகிட்டு இருக்காளா?" அப்படின்னு சொல்லி வெளியில வந்து, "நீ இன்னும் போகலையா? ஏன் இங்கேயே நின்னு இப்படி தகராறு பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு பரமன் மறுபடியும் கேட்க, "என்னாச்சு? என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி நம்ம கைப்புள்ள கேட்க, அப்பதான் நடந்தது எல்லாமே சொல்றாங்க. அதுல கேக்ல வேறயா அப்படி எழுதுனது நம்ம கைப்புள்ளையும், கைப்புள்ளையோட ஃப்ரெண்ட்ஸும் தானே. இதனால நம்ம கைப்புள்ள வந்து அப்படி எழுதுனது நாங்க தான் அப்படின்னு சொன்ன உடனே பரமனுக்கு கோவம் வந்துருச்சு. "ஏன்டா எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு சொல்லி தானே நான் அமைதியா இருக்கேன். நீங்க ஏன்டா தனியா பிரச்சனைய கிளப்பி விட்டுருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி, "சரி நம்ம பக்கம் தான் தப்பு இருக்கு. கவலைப்படாத. நான் நாளைக்கு வந்து உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறேன்" அப்படின்னு இளமதிய அனுப்பி வச்சர்றாப்ல. ஸோ இனி எபிசோட்ல இதுதான் நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.